வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 1 பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். வெர்டிக்கல் ஃபால், அதாவது இந்த லாஸ்ட் 6 இயர்ஸ் பட்ஜெட்டில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஃபால். இன்னைக்கு நியர்லி 12 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் சிங்கிள் டேல அவுட் ஆயிருக்குது. என்னன்னு சொல்றது, அதாவது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸா நம்ம மார்க்கெட் அண்டர் பர்ஃபார்ம்ல இருக்குது. குளோபல் லெவல்ல யூரோப்பியன் மார்க்கெட் ஆகட்டும், ஏசியன் மார்க்கெட், எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட் ஆகட்டும், லைக் யூஎஸ் மார்க்கெட் ஆகட்டும், எல்லாம் ஆல் டைம் ஹை. எல்லா நாட்டிலையுமே முதலீடு பண்ணவங்க எல்லாமே நல்ல ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாமே. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இந்த லாஸ்ட் 1.5 இயர்ஸாவே ஜீரோ ரிட்டர்ன். ஸோ நம்ம முதலீட்டாளர்கள்லாம் ஓகே, இது ரெக்கவரி ஆகிடும் அப்படின்ட்டு இந்த கண்ணில் விளக்கெண்ணையை ஊற்றிக்கிட்டு நாம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஓகே, இந்த எஃப்ஐஸ் இந்த லாஸ்ட்டு இந்த 2 வருஷமா பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 5 லட்சம் கோடி 7 லட்சம் கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க, எஃப்ஐஸ் உள்ளே வருவாங்க, மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, நம்ம மார்க்கெட் மறுபடியும் ஏறும் அப்படின்னு தான் ஒவ்வொரு முதலீட்டாளர்களுமே நினச்சிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு மார்னிங் கூட பட்ஜெட்ல எந்த ஒரு நியூஸும் இருக்காது மார்க்கெட்டை பற்றி, பட் எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மீடியாவில் வந்தவங்க எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வயலண்டாக இருந்துட்டு கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இவங்க எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றின கணக்கா இப்போ நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது 50,000 கோடி 60,000 கோடி தான் அவங்களுக்கு இதனால அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு ஃபினான்ஸ் இயருக்கு. ஓகேங்களா, இப்போ 20,000 கோடி அரௌண்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஓகே, இதனால இன்னைக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 12 லட்சம் கோடி டவுன் ஆயிருக்கு. 50,000 ரிட்டர்னுக்கு பார்த்துட்டு 12 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதாவது இவங்க பண்ற அட்ராசிட்டிலாம் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் பண்றதை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. அவராவது ஃபர்ஸ்ட் இனிஷியலா 25% டேரிஃப் போட்டாது, ரெண்டாவது 25% டேரிஃப் போட்டு மிரட்டிட்டு இருக்கிறாரு. அதாவது நீங்க அதை பண்ணனீங்க அப்படின்னா இவ்வளவு டேரிஃப் போடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க சைலண்ட் கில்லர். இந்த சைலண்ட் கில்லர் எப்படி கில் பண்ணுவாங்க, அது மாதிரி சிரிச்சுக்கிட்டே கழுத்தறுத்து இருக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட். இவ்வளவுதான் டேக்ஸ்னு கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தன் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டு போனானா அவனை அதாவது என்ன சொல்றது, அவனை கோவணத்தோட தான் விடுவாங்க. கோவணத்தோட விட்டுட்டாங்கன்னா பெரிய விஷயம். அதனாலதான் நிறைய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, பிக் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே சரண்டர் பண்ணிட்டு, நீங்களும் வேணாம், உங்க டேக்ஸும் வேணாம், அதாவது நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, இந்த பூசாரித்தனமும் வேணாம், பொங்கச்சோறும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ வேணாம், உன்னுடைய டேக்ஸும் வேணாம் அப்படின்ட்டு எல்லாம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஃபாரின்ல சிங்கப்பூர், துபாயில போய் செட்டில் ஆயிட்டு அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி பண்றதை பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய ட்ரேடர்ஸ் எல்லாமே சிட்டிசன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் ஃபாரினுக்கு போயிடுவாங்க. ஏற்கனவே அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்னமும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நாம் எல்லாமே இன்னைக்கு மார்னிங் எல்லாமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும், இன்னைக்காவது நேரத்தாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது ஓகே மார்க்கெட்டுக்கு அண்டர் பர்ஃபார்ம் இருக்குது, பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு ஃபேவரான நியூஸ் கொடுப்பாங்க. ஒன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை ரெடியூஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா எஸ்டிடி செக்யூரிட்டிஸ் டர்ன் ஓவர் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதாவது இன்னைக்கு மார்னிங் மீடியாவில் கூட வந்தவங்க எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஜி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக ரிவீட் வச்சுட்டாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபியூச்சருக்கு எஸ்டிடி இப்போ இருக்கிறது 0.02%, அது 0.05% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன் ப்ரீமியத்துக்கு எஸ்டிடி 0.10% இருந்ததை 0.15% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்றது 0.125% இருந்ததை 0.15% பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணனதுனால எஃப்ஐஸ்
ஏற்கனவே செல் பண்ணதை விட இன்னமும் அக்ரெசிவாக செல் பண்ணிட்டு போங்கடா நீங்களும் சரி உங்கள் இந்தியன் மார்க்கெட்டும் சரி அப்படின்ட்டு இன்னமும் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கை இருந்துச்சு. மார்க்கெட்டு ஏறிடும் ஏறிடும் ஏறிடும். நானும் இந்த 1.5 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருந்தா இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து சின்ன பண்ணமாக்கிட்டாங்க. அதாவது நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ வந்து 25,000 இருக்குதுன்னு வச்சுக்காங்க. ஒரு லாட்டு 65. இப்போ வந்து 25,000 ஒரு லாட்டு வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா 16,25,000 வருது. அது வந்து இப்போ பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்னன்னா எஸ்டிடி வந்து 0.02%. அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து 325 ரூபா வரும். ஓகேங்களா? 0.002 இன்ட்டு 16,25,000 போட்டிங்க அப்படின்னா 325 ரூபா. இதுதான் நீங்கள் வந்து எஸ்டிடி வந்து இது நாள் வரையும் பே பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பட்ஜெட்டுக்கு அப்புறமா இந்த எஸ்டிடி வந்து 0.02%, 0.05% இன்க்ரீஸ் பண்ணனதுனால எஸ்டிடி 812 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 500 ரூபா, 480 ரூபாயிலிருந்து 500 ரூபா. ரொம்பவும் டூ மச் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஓகேங்களா? இந்த எஸ்டிடி 812 ரூபா பே பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் சும்மா விடுறாங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி, டர்ன் ஓவர் டேக்ஸ், புரோக்கரேஜ், இன்வெஸ்டார் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு, செபியோட சார்ஜஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இது எல்லாம் உள்ள வருது. இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் வரும். ஸோ இந்த எஸ்டிடி 812 ரூபா, அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு 450 ரூபாயிலேருந்து 500 ரூபாய். அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1,300 ரூபாயிலேருந்து 1,350 ரூபா நீங்கள் வந்து ஒரு லாட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ ஃபீஸை வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஓகே, அதாவது நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறீங்க, இது டேக்ஸ்லாம் கட்டுறது பிரச்சனை இல்லை. லாஸ் பண்ணுறவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்க. இவன் வந்து லாஸும் பண்ணுறான், லாஸ் பண்ணுறதுக்கு உண்டான டேக்ஸும் இங்கே வந்து பே பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கூடவே வந்து ஸ்லிப்பிங் பார்ட்னராக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து சைன் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? நீங்கள் லாஸும் பண்ண கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணு, நீ ப்ராஃபிட் பண்ண கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணு. அது மட்டும் இல்லாமல் நீ ப்ராஃபிட் பண்ணிட்ட அப்படின்னா நீ இன்கம் டேக்ஸும் நீ பே பண்ணணும். ஸோ டேக்ஸ் டெரரிசம் நம்ம இந்தியாவில் கிளியராக நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு பட்ஜெட்டில் அந்த அம்மையார் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இனிமேலும் வந்து மார்க்கெட் ஏறுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஹோப்பு, பேட் நியூஸ் இஸ் த பேட் நியூஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும். வெரி பேட் நியூஸ் இஸ் த குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி குட் நியூஸ் இஸ் த குட் நியூஸ், வெரி குட் நியூஸ் இஸ் த பேட் நியூஸ். இது வந்து மார்க்கெட்டுக்கு எப்பவுமே இந்த சென்டிமெண்ட் வந்து எப்பவுமே வந்து பொருந்தும். இப்போ வந்து ஒரு பிக் பேட் நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது பாசிட்டிவா போகுமாங்கிறது வரப்போற நாள தான் தெரியும். பட் இது வந்து ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு கண்டிஷன்ல இருக்குது மார்க்கெட்டு. சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஓகே, வேற என்னதான் பாசிட்டிவாக கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டில் மார்க்கெட், அதாவது ட்ரேடர்ஸுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஜிபி, அதாவது சவரின் கோல்டு பாண்டு. இது வந்து நீங்கள் ஒரு செகண்டரி மீடியரில் வாங்கினீங்க அப்படின்னா லைக் ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் இந்த மாதிரியான ஒரு ஆப்பில் போய் பை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டேக்ஸ். நீங்கள் டேரெக்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பை பண்ணீங்க அப்படின்னா டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பைபேக் பண்ணுற ஷேர்ஸுங்களுக்கு வந்து 12.5% டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம். அதாவது இந்த நலிவடைந்து போயிருக்குதுல கம்பெனிலாம், நிம்மளுக்கு தேராது அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே வந்து ஒரு பிக் கம்பெனி வந்து பைபேக் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ அது வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் நமக்கு பொறுத்தவரையும் இந்த எஸ்டிடிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணுறது வெரி 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 பேட் நியூஸ். ஓகேங்களா? ரைட். வேற என்ன பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஃபாரின் வந்து பர்சனல் யூஸுக்கு ஏதாவது கூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து 20%லேருந்து 10% டேக்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டு ஹைலி வொலாட்டைலாக இருந்துச்சு. அதுவும் வந்து வெர்டிக்கல் ஃபாலாக இருந்துச்சு. நிஃப்டி அப்படியே சட சட சடன்னு இறங்குது. 50 பாயிண்டாக இறங்கிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து நிஃப்டி 120 பாயிண்ட் 150 பாயிண்ட் கெயினில் இருந்துச்சு. அதாவது 25,400 440 அரௌண்டில் இருந்துச்சு. சென்செக்ஸ் அதே மாதிரி 450 பாயிண்ட் கெயினில் இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து வெர்டிக்கலாக இறங்கினது எங்கே நம்ம ஃப்ளாஷ் ஆச்சு? நிஃப்டி 24,571. அதாவது இன்னைக்கு வந்து ஹைக்கும் இன்னைக்கு வந்து லோவுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 900 பாயிண்ட்ஸு. 24,571 மார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஷார்ப் பவுன்ஸ் பேக் 25,000.
நியர்லி 400 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் ஆச்சு. அதே மாதிரி சென்செக்ஸும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து 2400 பாயிண்ட் டவுன் ஆச்சு. அங்கேருந்து நல்லா பவுன்ஸ் ஆச்சு. பட் க்ளோசிங்கில் லாஸ்ட் 45 மினிட் நல்லா வெர்டிக்கலாகவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. ஃபைனலாக சென்செக்ஸ் 80,433 வந்து செட்டில் ஆகுது. 1836 பாயிண்ட் 2.23%. நிஃப்டி 24,775 செட்டில் ஆகுது. 545 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. 2.16%. இன்னைக்கு நம்ம வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் நியர்லி 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 15.66 வந்து செட்டில் ஆயிருக்குது. பிஎஸ்சி பேங்க் சிவியரான ஒரு செல்லிங் ப்ரெஷர் 4 to 5% டவுன் ஆயிருக்குது. அதாவது எஃப்டிஐ லிமிட் இந்த பட்ஜெட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த அமையாரு அதை பற்றி எதுவுமே பேச கிடையாது. அதனால நியர்லி 4% டவுன் ஆயிருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வச்சு செஞ்சுட்டாங்க. 2%, 3% வரைக்கும் டவுன் ஆயிருக்குது. ஐடி செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே நீங்கள் வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? ஐடி செக்டார் மட்டும் 0.5% நியர்லி வந்து ஹையில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முடிச்சிட்டாங்க பாஸ், முடிச்சிட்டாங்க. நீ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,350. இந்த 24,350 என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் மே மந்த்து அந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேட் ஆயிருக்குது. ஸோ 24,350 வந்து 24,400 வந்து சப்போர்ட்டு. அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நல்லாவே டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஹையர் லெவலில் காசியஸாக இருங்க. ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணிடுங்க. மார்க்கெட் வந்து செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பையிங் பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஆப்ஷன் பையர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் கூட ஒரு ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். 25,300 புட் ஆப்ஷன் 300 ருபீஸில் கொடுத்தா 400 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்தா அது போகுது 600 ருபீஸ் போகுது. ஸோ இன்னைக்கு ஆப்ஷன் பையர் ஸ்கேல்பர் ட்ரேடர் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. இனி வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் டேக்ஸு எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணதுனால தான் வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியர்லி 15% டவுன் ஆச்சு. ஏஞ்சல் ஒரு 10%, க்ரோ இந்த ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் எல்லாமே டவுன் ஆச்சு. சிடிஎஸ்எல் 7%. ஸோ ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக் எல்லாமே நல்லாவே டவுன் ஆயிடுச்சு. எனிவே இது கண்டினியூவாக மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 24,000 வருது, 23,500 வருது, 23,000 வருது அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து உலக நாடுகள்லாம் பார்த்து சிரிக்கும். சிரிக்கும் போது தான் நம்ம ஆளுங்களுக்கு ரோசம் வரும். சரி, நாம் அந்த 50,000 கோடி 75,000 கோடி நமக்கு வந்து இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணனால நமக்கு கிடைக்க வேண்டியதை நம்ம வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணிடலாம். அது வந்து வேண்டாம், அது வந்து கேன்சல் பண்ணிட்டு வேற இதில் இன்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணி இதை வந்து அபாலிஷ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு 2,000 3,000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினா தான் இவங்களுக்கு வந்து மார்க்கெட் இறங்குது அப்படிம்பாங்க. இந்த பட்ஜெட்டில் ருப்பி இவ்வளோ ஃபாலோ ஆகிட்டு இருக்குது, இவ்வளோ வீக் ஆகிட்டு இருக்குது, அதை பற்றி யாருமே எதுவுமே பேச கிடையாது. ருப்பி இன்னைக்கு 92.5 வந்துருச்சு. பட் அதை பற்றி யாருமே அது கேர் பண்ணிக்க முடியாது. ஏற்கனவே இங்கே மார்க்கெட்டு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது, அதையும் சேர்த்து இன்னைக்கு வந்து சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரப்போகிற நாளில் தான் அதுக்கு உண்டான விடை கிடைக்கும். எனிவே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் பாருங்கள், இன்னைக்கு ஃபால் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால். 24,570 வந்துருக்குது. இந்த லைன் தான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். 24,350 அரௌண்ட். ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் மே 12க்கு மேலே வந்திருக்கிற ஒரு லெவல். ஸோ இந்த லெவல் தான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். ஒருவேளை 24,350 பிரேக் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,870 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹையர் லெவலில் கான்சியஸாக இருங்க. ஃப்ரெஷ் பையிங் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.